Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே நான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசெண்ட் வீடியோஸில் கேட்டிருந்த சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் எடுத்திருக்கோம். அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இது இருக்கலாம். ஸோ வேணா அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது ஹரி கேஹெச் விளாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டர் ஆப் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வாட்டர் மார்க் இல்லாமல் அதுவும் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்கிறது ப்ளே ஸ்டோரில் இன்ஷார்ட் ஆப் சொல்லலாம். அதுமாரி ஒரு சில ஆப்ஸ் நம்மளுடைய சேனல்லே சொல்லியிருக்கோம். வீடியோ எடிட்டிங் பிளேலிஸ்ட் இருக்குது, அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதை தவிர பெஸ்ட்டாக நம்ம அந்த ஆப்ஸ்லேயே பார்க்கும்போது இன்ஷார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் நமக்கு வீடியோ எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பெட்டராக ஃப்ரீ அண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லஸ் நமக்கு ஒரு நல்ல வாட்டர் மார்க் மாதிரியான எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆப் பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் தம்ப்நெயில் அப்படின்னு வரும்போது பிக்சல் ஆப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானும் இது வரைக்கும் அதில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த ஆப்புக்கும் பெருசாக மூவ் ஆன் ஆகலை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அபினாஷ் பி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 மில்லியன் வியூஸ் இப்போ இருக்குது. நியூ இயர் வந்ததுக்கப்புறம் ஒரு 90 டேஸில் இந்த 6 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணால் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாமா, அதாவது அப்ளை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் லான்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால பெரிய டவுட் இருக்குது. ஒருவேளை அது ஜீரோன்னு ஆரம்பித்தாலும் கூட உங்களுடைய சேனல் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி நீங்கள் இதை எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. லைக் ஓவரால் டைம் பீரியட் அப்படின்னு எடுக்கும்போது இது வரைக்கும் நீங்கள் டோட்டலாகவே 4 மில்லியன் தான் ரீச் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ அந்த டைம் பீரியடும் இந்த 90 டேஸ்க்குள்ளே இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஜீரோலேருந்து ஆரம்பித்தாலும் கூட 2023 தான் இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமே லான்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் கூட அதுக்கு தயாராகிறதுக்கு உங்களுடைய கண்டென்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ரீச்சுக்கு கொண்டு வாங்க. அந்த ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு செட் ஆஃப் வியூவர்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இது பெரிய விஷயமா தெரியாது. குயிக்காக நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் கிடைக்கலனாலும் நம்ம எந்த அளவுக்கு சஃபர் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நார்மல் லாங்கர் கண்டென்ட்டுக்கு எந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் எடுத்து பண்ணுறோமோ, அதாவது ஆஃப்டர் மானிட்டேஷனும் நம்ம எந்த அளவுக்கு அதை விட இன்னும் 2 மடங்கு 3 மடங்குன்னு அப்படி அதிகமாக நம்ம வீடியோ கண்டென்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ்லேயும் ஒன்ஸ் மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னு நம்ம இருக்க முடியாது அண்ட் இன்ஆக்டிவாகவும் ஆக முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருந்தாகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை இன்னும் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும். அதிக ஆடியன்ஸ்க்கு நம்மளுடைய கண்டென்ட் இன்னும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட்டை இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு அதிகமாக பண்ணணும் அப்படின்னு தோணக்கூடிய கண்டென்ட்டை. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் எப்போவுமே பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆலன் மார்க் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது பிரதர், நான் ஸ்கிப்பபிள் ஆடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, ப்ளீஸ் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆட்ஸை நீங்களே உங்களுடைய ஓன் டிவைஸில் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் கிளிக் ஆக்டிவிட்டீஸ் மாதிரியான விஷயங்கள்னால ரெவன்யூ லாஸ் ஆகும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ கட் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸும் டெம்பரரியாவோ இல்லைனா பெர்மனெண்ட்டாவோ டிசேபிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு மொபைல்லையோ ஏதோ ஒரு இதில் தான் நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்ப்போம் ஆட் பிளே ஆகுதான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அது பார்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை இல்லை. பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்து இல்லைங்க, அதில் நடக்கக்கூடிய பல்வேறு ஆக்டிவிட்டீஸை பொறுத்து அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா வருது. இது நிறைய வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு நமக்கு வியூஸ் ரேஞ்சை பொறுத்தோ இல்லைனா லைக்ஸை பொறுத்தோ நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அளவுக்கு வியூவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸும் டிவைட் ஆகும். அதாவது அதை கிளிக் பண்ணுறது, ஃபுல்லாக வியூ பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் போய் ஏதாவது லாகின் பண்ணுறது, எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து இது மாறலாம் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பர்டிகுலராக ஒரே ஒருத்தங்க பண்ணுற ஆக்டிவிட்டியை பொறுத்து மட்டும் கூட அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆகாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வரலாம். அது ஸ்டார்டிங் டயத்தில் ரொம்ப கம்மியாக தோணலாம். பட் போக போக
போக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலராக நீங்கள் மட்டுமே அதை வந்து ஒரு நோக்கத்தோடையே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். பெருசாக வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் கண்டினியூஸாக வந்து உங்களுடைய கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் பேஸை வந்து உருவாக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலராக நம்ம ஒரு ஆடை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு ஆடு வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த ரெவன்யூ வந்து பெரிய லெவலில் நமக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷுவர் எஃப்எஃப் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது 2023 ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் அப்ளை பண்ண உடனே, அதாவது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் ஏர்ன் பண்ண முடியுமா, இல்லை ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியுமா, ப்ளீஸ் ரிப்ளை ஃபார் ஹெல்ப் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஷார்ட்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ் மூலிமா ஏர்னிங்ஸ் வரும் இல்லையா. ஸோ ஷார்ட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இல்லையா, அதற்கான ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மல் லாங்கர் கண்டென்ட் மேக் பண்ணி இந்த 4000 வாட்ச் 1000 சப்ஸ்கிரைபர் மாதிரி எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டை ரீச் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து அந்த லாங்கர் வீடியோ கண்டென்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் லாங்கர் வீடியோவில் மானிடைசேஷன் கிடைச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஏர்ன் பண்ண முடியாது. ஷார்ட்ஸில் கிடைச்சதுன்னா உங்களால் லாங்கரில் ஏர்ன் பண்ண முடியாது. ரெண்டுலேயுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தீங்கன்னா வேணால் சான்சஸ் வந்து ரெண்டுலேயுமே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வந்து பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அது வந்து அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது மானிடைசேஷன் எல்லா ஷார்ட்ஸ்லையும் எனேபிள் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி லாங்கர் வீடியோ கண்டென்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து அதுக்குன்னு ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்போவுமே முக்கியமானது, அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ அப்லோட் பண்ண வீடியோவை திரும்ப அப்லோட் பண்ணலாமா? கூடவே கூடாதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், டூப்ளிகேட் கண்டென்ட், இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய ஒரே வீடியோவை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அகைன் அப்லோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் மல்டிபிள் டைம், அது 2 டைம் ஆர் அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்க செய்யும். ஸோ அதை எப்போவுமே தவிர்த்துக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தமிழ் டிவி அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. படித்ததில் பிடித்த கதைகள் பற்றி யூடியூப்பில் பேசி வீடியோ போடலாமா, காப்பிரைட் இஷ்யூஸ் வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்க, அதை பற்றின அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க யூடியூப்பில், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனாலலாம் அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து பெருசாக வந்து வரப்போகிறதில்ல. ஸோ அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நல்ல ஒரு ஐடியா தான், நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விபிடி வில்லன் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற சேனல்லேருந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, ப்ரோ நான் ஷார்ட்ஸில் ஒரு 10,000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு மானிடைசேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் என்ன அண்ட் நார்மல் லாங்கர் கண்டென்ட்க்கு இப்போ இருக்கக்கூடிய மானிடைசேஷன் ப்ரோக்ராம் என்ன, இது 2 விஷயம் தான். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ரீச் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh இல்லைனா 1 million கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலுமே யூடியூப் மானிடைசேஷனில் அந்த ஷார்ட்ஸுக்காக இருக்கட்டும் லாங்கர் வீடியோ கண்டென்ட்டுக்காக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே கேட்கக்கூடியது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதுங்கிறது. ஸோ அதில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரீச் பண்ணாலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் மட்டும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் உங்களுக்கு அதனால் பயன் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த 10,000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுல நார்மல் லாங்கர் கண்டென்ட்டுக்கான மானிடைசேஷன் ப்ரோக்ராமில் எவ்வளோ வந்து வரும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஒருவேளை ரீச் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக ஷார்ட் ஸ்பீடில் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஆஃப்டர் உங்களுக்கு வந்து 2023 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது வியூஸ் ரேஞ்ச் நல்லா போகும்போது இன் 90 days லாஸ்ட் 90 daysக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 10 million வியூஸ் ரேஞ்ச் வந்து வேல்டான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் சிம்பிளாகிடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடியதில் நீங்கள் நார்மல் லாங்கர் கண்டென்ட் மேக் பண்ணிங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் விசிபிலிட்டி எதையுமே, அதாவது பப்ளிக்லேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு டெலிட்டோ இல்லைனா அன்லிஸ்டடோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. கிளியராக சொல்கிறேன். அதாவது நார்மல் லாங்கர் கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க, இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மானிடைசேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டை ரீச் பண்ணி மானிடைசேஷன் எனேபிள் பண்ணோம் அப்ளை பண்ணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த்தில் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். அது வேல்டான பப்ளிக் வியூஸாக இருக்கணும். ஸோ அது முக்கியமானது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் 2023க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 90 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலிடான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் 10 மில்லியன் வியூஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இது முக்கியமானது. இந்த 2 விஷயங்களையும் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 2 மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிகமாக ரீச் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் கொஞ்சம் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மேஜராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஒரு ஆள் நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன், நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே எடுக்க முடியலங்க. டைம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கம்மியாகவே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும்போது உங்களுக்கும் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் அவ்வளோ தூரம் யாரும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அண்ட் அப்கமிங் Q&Aல இன்னும் நிறைய கொஸ்டின் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.